ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டிப்பாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் மட்டும்தான் எங்களை வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட சிங்கில் வந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டுருக்கும்போது நிறைய அந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி தோல் எல்லாம் வந்து போயிட்டு நிறைய வந்து அடைச்சிக்கும். அது எப்படி தான் நம்ம எடுத்து விட்டு அது போகாத மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணால் கூட இந்த சின்ன சின்னதாக இருக்கிற தக்காளி தோல், கருவேப்பிலை இதெல்லாம் உள்ளே போய் அடைச்சிக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம சின்ன சின்ன துகள்களாக இருந்தால் கூட சிங்க்கு பைப்புக்கு உள்ளே வந்து போகாத மாதிரி நம்ம அதை எப்படி சேஃபாக பாதுகாக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற டீ வடி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ரவுண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டபுள் லேயரில் இருக்குது இல்லையா இந்த வடி. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சின்ன சின்ன குட்டி பார்ட்டிகல்ஸ் கூட நமக்கு வந்து இதுக்குள்ளே வந்து போகவே போகாது. நம்மளோட சிங்க் வந்து சீக்கிரமாக அடைச்சிக்கவும் அடைக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது. நிறைய அந்த ஃபுட் வேஸ்டேஜ் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் அடைக்கிறதுனால நமக்கு அடிக்கடி நம்மளோட சிங்கில் வந்து ஸ்மெல் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் வராது. சின்ன சின்ன பருப்பு துகளாக இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு அந்த சிங்க்குள்ளே வந்து போகவே போகாது. நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற வடிகட்டியை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கைப்பிடியை கட் பண்ணாமல் இப்படி கூட எடுத்து போடுறதுக்கு வசதியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். காலையில் வந்து நம்ம இட்லி பண்ணோம் டிஃபனுக்கு அப்படின்னா ஒரு 4-5 இட்லி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதை நம்ம வந்து காலையிலேயே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருவோம். அது வந்து நைட்டில் நம்ம உதிர்த்துட்டு ஒரு இட்லி உப்புமா பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அந்த இட்லி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெதுவெதுப்பான சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இட்லியை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உதிர்த்து விட்டிங்க அப்படின்னா குயிக்காக உங்களுக்கு சட்டுன்னு உதிர்க்க வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே டிப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து உதிர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பூ போல் உதிர்ந்து வந்துடும். ரொம்ப கஷ்டப்படையெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் செய்கிற இட்லி உப்புமா வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை வந்து சின்னதாக ஒரு இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களோட இட்லி உப்புமா. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்து நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உதிர்த்து வச்சுருக்கிற இட்லியை வந்து இந்த மாதிரி கொட்டிட்டு கலந்து கொடுத்துருங்க. தக்காளி சேர்க்கறதுனால ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளோட இட்லி உப்புமா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல சாஃப்டாக வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து கடைகள்லேருந்து இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். சடனாக நம்ம எங்கன்னா போகிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். என்ன தான் நம்ம அளவு வந்து கரெக்டாக சொல்லி வாங்கணும் அப்படின்னா கூட சம்டைம் வந்து அது கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நமக்கு கிடச்சிரும். ஸோ அது வந்து அந்த டைமில் டெய்லர்கிட்ட கொடுத்து நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி சரி பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொக்கி போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர் போர்ஷன் இருக்குது பாருங்கள், நம்ம மாட்டி விடுவோம்ல கொக்கி, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பின் தான் வந்து போட போகிறோம். ஒரு பின் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த கீழே கொக்கி நம்ம மாட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உள் பக்கமாக சின்னதாக வந்து இந்த பின்னை வந்து குத்தி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொக்கியை வந்து நம்ம ஈஸியாக இதில் வந்து மாட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி மாட்டும்போது நமக்கு வந்து ப்ளவுஸு கரெக்டாக ஃபிட்டாக நமக்கு வந்து செட் ஆகிடும். எல்லா கொக்கியுமே உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரி வந்து பின்னை போட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி சரி பண்ணி எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த கரண்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 கரண்டி அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா அந்த மாவை வந்து கை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசைஞ்சு கொடுத்துடலாம்.
நல்லா அந்த உப்பு ஆயில் எல்லாமே வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்ப அச்சு யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான பரோட்டா ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணியை வந்து சேர்த்து இந்த மாதிரி தெளித்து தெளித்து நல்ல மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக வந்து பிசைய வேணாம், அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் வந்து பிசைய வேணாம். நம்ம வந்து எதுக்காக அரிசி மாவு சேர்த்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாவு வந்து தனியாக இருக்கட்டும். ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பெரிய பிளேட்டில். இப்போ இதில் தான் நம்ம வந்து மாவை பிழிஞ்சு விட போகிறோம். நான் வந்து இடியாப்ப அச்சு உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து மாவை உள்ளே வச்சுக்கலாம். நம்ம ஏன் அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா, இது வந்து பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நம்மளோட பரோட்டா மாவில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பரோட்டா செஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக உங்களுக்கு அரிசி மாவோட வாசமோ டேஸ்ட்டோ எதுவுமே வந்து வரவே வராது. நார்மலாக நம்ம கடைகளில் வந்து வாங்கி சாப்பிட்ற பரோட்டா மாதிரியே இருக்கும். பாருங்கள், மாவை வந்து உள்ளே தள்ளி நான் மூடியை வந்து க்ளோஸ் பண்ணும்போதே மாவு வந்து வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்க சொன்னது. லைட்டாக அந்த மாதிரி வந்து 2 சுற்று சுற்றும் போதே அழகாக மாவு வந்து விட்டு வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நல்ல நீட்டாக வந்து மாவை வந்து பிழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 சுற்று சுற்றுனா ஒரு பரோட்டாவுக்கு நமக்கு சைஸ் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு சுற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கை வச்சு இதை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து மைதா மாவு, கோதுமை மாவெல்லாம் சேர்த்து வந்து இந்த மாதிரி இடியாப்ப அச்சில் நம்ம பிழிகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து அரிசி மாவு சேர்க்க சொன்னது. பாருங்கள், எந்த அளவுக்கு நூல் மாதிரி சூப்பராக வந்து விட்டு வருது. அப்படியே கீழே கொட்டுற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இந்த மாவை வந்து கரெக்டான ஷேப்பில் நம்ம கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி சுற்றி பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பிழிஞ்ச மாவு எல்லாத்தையுமே ஒரு ஈர டவல் போட்டு நீங்கள் மேலே வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். டவல் வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட மாவு வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக ஈரமாகவே வந்து வச்சுருக்கோம். ஸோ 1/2 அன் ஹவர் நம்ம வந்து கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா ஊறிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பரோட்டாவுக்கு தேய்க்கிற அளவுக்கு சூப்பராக வந்துடும். நம்ம 2 கரண்டி மாவு எடுத்ததுனால இந்தளவுக்கு ஒரு 4 பரோட்டா கிட்ட எனக்கு வந்தது. நம்ம இன்னும் சின்ன சைஸாக சுற்றி இருந்தோம் அப்படின்னா 5, 6 பரோட்டா கூட வந்து வரும். இப்போ லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கல்லில் இப்போ லைட்டாக கை வச்சு மேலே வந்து தட்டி விடுங்க. அந்த லேயர் எல்லாம் மறையிற அளவுக்கு வந்து தட்டிடாதீங்க. லைட்டாக கை வச்சு மேலே அங்கங்கே வந்து ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட லேயர் வந்து சரியாக வராது. ஸோ அதுக்காக லேசாக அங்கங்கே வந்து கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ நல்ல கல் சூடானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நினச்ச உடனே பரோட்டா வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வந்து பரோட்டா கல்லில் போடுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து தேய்ச்சி வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். எதில் செஞ்சாலுமே ஒரு 1 ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக அந்த மைதா மாவை வந்து இடியாப்ப அச்சில் போட்டு பிழிய முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கோம். இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் பிழியறதுக்கு. நல்ல நூலான பரோட்டாவும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அதோட தம்ப்நெயிலும் இங்கே கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.